அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அருளானந்த விபூதி சித்தர். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு எதை பற்றின்னு பார்க்கும்போது, இன்னைக்கு அநேக அன்பர்கள், நிறைய மக்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா கவலை என்ற துன்பத்துல இருக்கிறது நம்ம பார்க்க முடியுது. இந்த கவலை எதனால் ஏற்படுகின்றது? இந்த கவலை ஏற்படும் பொழுது எந்த உடல் உறுப்புகள் பாதிப்படையுது? அதனால் ஏற்படக்கூடிய நோய்கள், என்னென்ன நோய்கள் ஏற்படுகின்றது? இந்த கவலையை போக்குவதற்கு உண்டான வழிமுறைகள் எவை என்பதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். இன்னைக்கு நிறைய மக்களுக்கு கவலை என்ற துன்பத்துல இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. கவலைகள் இல்லாத மனிதர்கள் அநேகமா இல்லைன்னே கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு அவரவர்கள் வசதிக்கேற்ப, அவரவர்கள் நிலைக்கேற்ப எல்லாருக்குமே ஏதோ ஒரு கவலையில இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஆனா மன பாதிப்பு உடலை பாதிக்கின்றது என்று நிறைய பேருக்கு தெரியாமே இந்த கவலை பட்டுக்கொண்டு உடல் நலத்தை கெடுத்துக் கொள்கின்றார்கள். பஞ்சபூதத்தில் ஆனதுதான் நம்ம உடல். நிலம், நீர், நெருப்பு, காற்று, விண். இந்த பஞ்சபூத கூட்டுதான் நம்முடைய பரு உடலாக வந்திருக்கு. தோற்ற பொருள்கள் அனைத்துமே பஞ்சபூத கூட்டுதான் என்பதை இன்னைக்குள்ள விஞ்ஞானமும் சரி, மருத்துவ முறைகளும் சரி அதை ஒத்துக்கிறாங்க. அந்த நிலையில இந்த பஞ்சபூத கூட்டாகிய நம் உடம்பில் இருக்கக்கூடிய சக்கரங்கள், உடம்புல பாத்தீங்கன்னா மொத்தம் 7 சக்கரங்கள் இருக்குன்னு சொல்லுவாங்க. மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விஷுக்தி, ஆகினை, துரியம் என்று சொல்லக்கூடிய 7 சக்கரங்கள் இருக்கிறதா சித்தர்கள், ஞானிகள் அன்னைக்கே கண்டுபிடிச்சு பயிற்சி முறைகளை கொடுத்திருக்காங்க. அந்த நிலையில இன்று நம்ம பார்க்க போறது, மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய கவலைகள் எதனால் ஏற்படுது, அந்த கவலை ஏற்படுகின்றது என்று பார்க்கும்போது எந்த சக்கரங்கள் பாதிப்பின் காரணமாக இந்த கவலை ஏற்படுகின்றது, அந்த சக்கரம் பாதிப்படையும் போது என்னென்ன நோய்களுக்கு மனிதர்கள் ஏற்படுதுன்றத பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதிலிருந்து எப்படி நம்முடைய உடலை பாதுகாத்துக் கொள்வது என்பதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த கவலை என்று மனிதர்களுக்கு வரக்கூடிய ஒரு உணர்வு எந்த சக்கரத்தை அடிப்படையாக கொண்டது என்று பார்க்கும்போது, மூலாதாரம் என்று சொல்லக்கூடிய சக்கரத்தோடு தொடர்புடையதுதான் இந்த உணர்வு, கவலை என்ற ஒரு உணர்வு. இந்த மூலாதார சக்கர குறைபாடு, அங்கு இருக்கக்கூடிய சுரபிகளின் குறைபாடு, இதன் காரணமாக தான் ஒரு மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய கவலை என்ற உணர்வு ஏற்படுகின்றது. இல்லைன்னா கவலை ஏற்படுவதின் காரணமாக இந்த மூலாதார சக்கரம் பாதிப்படையுது. பெரியவங்க சொல்லுவாங்க, நெய்யுக்கு தொன்னை ஆதரவா, தொன்னைக்கு நெய் ஆதரவா என்று ஒரு கேள்வி கேட்பாங்க. அந்த மாதிரிதான் உடலுடைய உணர்வுகள், எண்ணங்கள் மனிதனுடைய தேகத்தை பாதிப்படைய செய்கின்றது என்று சித்தர்கள் உணர்ந்தே அன்னைக்குள்ள மருத்துவ முறைகள்ல பல மருத்துவ முறையை கொடுத்தாங்க, பயிற்சி முறைகளை கொடுத்தாங்க. பெரியவங்க சொல்லி இருப்பாங்க, வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும்ட்டு. கவலை இல்லாத மனிதர்கள் எப்பொழுதுமே ஆரோக்கியமா இருப்பாங்க. இந்த கவலை ஏற்படும் பொழுது மனிதர்களுக்கு மூல ஆதாரமாக இருக்கக்கூடிய அந்த மூலாதார சக்கரம் பாதிப்படையுது. இந்த பாதிப்படையும் பொழுது என்னென்ன நோய்கள் ஏற்படுது நம்ம பார்க்கும்போது, இடுப்பு வலி, ரொம்ப பெண்களுக்கு பாத்தீங்கன்னா முக்கியமா பெண்கள் மன பாதிப்பு அதிகப்படியா அவங்களுக்கு ஏற்படுறத பார்க்க முடியும். ஏதாவது கவலைகள்ல இருந்துகிட்டே இருக்கிறத பார்க்க முடியும். அதனாலதான் பாத்தீங்கன்னா பெண்களுக்கு தான் அதிகப்படியான இடுப்பு வலி ஏற்படுவதை நம்ம பார்க்க முடியும். அதுவும்
முதுகு தண்டோட கீழ்ப்பகுதி அந்த இடத்துல வலி வர்றதை நம்ம பார்க்க முடியும். இதெல்லாமே கூட பார்த்தீங்கன்னா இந்த மூலாதார சக்கரம் பாதிப்பினால ஏற்படக்கூடிய உடல் துன்பங்கள். இது மட்டும்தானா என்று பார்க்கும் பொழுது தொடை வலி, மலச்சிக்கல், தசை சம்பந்தப்பட்ட, அதுவும் குறிப்பா பார்த்தீங்கன்னா உடல் முழுவதும் இருக்கக்கூடிய தசைகளுடைய இறுக்கங்கள், எலும்பு வலி, உடல் முழுவதும் வலி ஏற்படுது. குறிப்பா பாத்தீங்கன்னா சில பேருக்கு மூலம் தொந்தரவு ஏற்படும், மூல நோய் சொல்லுவாங்க. இந்த மூல நோயும் கூட எதன் காரணமாக ஏற்படுதுன்னு நம்ம பார்க்கும் பொழுது இந்த மூலாதார சக்கரம் பாதிப்படையும் பொழுது இந்த மூல நோய் ஏற்படுவதை பார்க்க முடியும். சுரபிகளுடைய வீக்கங்கள் ஏற்படுறதுக்கும் இந்த மூலாதார சக்கரம் பாதிப்பு அடைஞ்சு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அந்த நிலையில இருக்கக்கூடிய இந்த மூலாதார சக்கரம் எதன் காரணமாக பாதிப்படையுது அப்படின்னு பார்க்கும்போது நம்முடைய உணர்வுகள் காரணமாக தான் அதிகப்படியா பாதிப்படையுது. அதுவும் கூட பார்த்தீங்கன்னா அதிகப்படியான கோபம் ஏற்படும் பொழுது மனிதர்களுடைய எண்ணங்கள் மாறுது. அதுலயும் கவலை ஏற்படும் பொழுது, இப்போ ஒருத்தருக்கு ஒரு செயலை செய்யணும்னு நினைக்கிறாங்க, அல்லது ஒருத்தர்கிட்ட ஒரு பொருளையோ அல்லது வேற எதையாவது ஒண்ணு எதிர்பார்க்கிறாங்க, அவங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறாத போது அந்த இடத்துல அவங்களுக்கு கவலை ஏற்படுது. அந்த கவலையின் காரணமாக சினம் என்று சொல்லக்கூடிய கோபம் ஏற்படுது. இதன் காரணமாகவும் நம்முடைய மூலாதார சக்கரங்கள் பாதிப்படைகின்றது. அடுத்து மூலாதார சக்கரம் பாதிப்படைந்தவர்களுக்கு என்ன பிரச்சனைகள் ஏற்படும் பார்க்கும்போது பேராசை. பொதுவா போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்துன்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த மூலாதார சக்கரம் பாதிப்படைந்து இருக்கக்கூடிய நபர்களுக்கு பாத்தீங்கன்னா எப்பவுமே பணம் சார்ந்த, பொருள் ஈட்டுதல் சார்ந்த பேராசை எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த சக்கரம் பாதிப்படைந்து இருக்கக்கூடியவர்களுக்கு, இயல்பு நிலையில இல்லாத நபர்களுக்கு வள்ளுவன் அது அழகா குறிப்பிடுவாரு, மிகினும் குறையினும் நோய் சேய் என்று தெய்வ புலவர் திருவள்ளுவர் குறிப்பிட்டிருப்பாரு. அந்த நிலையில இந்த மூலாதார சக்கரம் பாதிப்படைந்து கூடினாலோ அல்லது குறைந்தாலோ இதன் பாதிப்பின் காரணமாக சிற்றின்ப வேட்கை அதிகமா இருக்கிறத பார்க்க முடியும். அதன் காரணமாக மனமும் உடலும் பாதிப்படைகிறத நம்ம பார்க்க முடியும். இந்த மூலாதார சக்கரம் எங்க இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஒவ்வொரு மனிதர்களுக்கும் நம்மளுடைய முதுகு தண்டு இருக்கு இல்லைங்களா, ஸ்பைனல் கார்டுன்னு சொல்லக்கூடிய முதுகு தண்டோட கடைசி எலும்பு, அதாவது வால் எலும்புன்னு சொல்லுவாங்க. அந்த வால் எலும்புல இருந்து 2 அங்குலம் கீழாகவும் நம்ம மலத்வாரம் என்று சொல்லக்கூடிய ஆனஸ் சொல்லுவாங்க இல்லைங்களா, மலத்வாரம், அந்த மலத்வாரத்துக்கு 2 அங்குலத்துக்கு மேலேயும் தான் இந்த மூலாதார சக்கரம் இருக்கு. அததான் ஆன்மீகத்துல, தியானத்துல, யோக நெறியில என்ன சொல்லுவாங்கன்னா அதுக்கு பேரு கருமையம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துலதான் செக்சுவல் வைட்டல் ஃபோர்ஸ் என்று சொல்லக்கூடிய ஜீவ வித்து குழம்பு அங்கதான் சேமிக்கப்படுகின்றது. கருமையம் அங்கதான் இருக்கு. இந்த கருமையம் எங்க இருக்குன்னு நம்ம எளிமையான முறையில தெரிஞ்சுக்கணும்னா, இப்போ ஒரு மனிதர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, அவர் ஒரு 6 அடி இருக்காருன்னா அவருடைய சரி பாதியாகிய 3 அடி பிரிச்சிட்டோம்னா எந்த இடத்துல வருதோ அங்கதான் அவருடைய கருமையம் இருக்கு, அங்கதான் மூலாதார சக்கரம் இருக்கு. இந்த மூலாதார சக்கரம் பக்தி மார்க்கத்துல என்ன சொல்லி இருக்காங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது என்ன, தியானத்தின் மூலமாக, பயிற்சிகளின் மூலமாக இந்த மூலாதார சக்கரம் பாதிப்படைந்து இருக்கும் பொழுது தியானத்தின் மூலமாகவும் பயிற்சிகளின் மூலமாகவும் இந்த மூலாதார சக்கரத்தை இயக்கத்திற்கு கொண்டு வந்து சரியான முறையில வேலை செய்ய வைப்பதின் காரணமாக அதிகப்படாமலும் குறைவு ஏற்படாமலும் ஒரு இயல்பான தன்மைக்கு கொண்டு வர முடியும். தியானத்தின் மூலமாக, பயிற்சிகளின் மூலமாக
நிறைய பேர் இந்த தியானமும் பயிற்சியும் எடுத்துக்கொள்வதற்கு உண்டான வாய்ப்புகள் அமையாம இருக்கும், அதுக்குண்டான வழிமுறைகள் தெரியாம இருக்கும். அப்ப அத்துணை அன்பர்களுக்கும் மனிதர்கள் அனைவருக்குமே இந்த மூலாதார சக்கர பாதிப்பு ஏற்படக்கூடாது. அதனால் ஏற்படக்கூடிய பேராசைகள், உடல் துன்பங்களாகிய முழங்கால் வலி, உடல் முழுவதும் தசைகளில் ஏற்படக்கூடிய வலிகள், எலும்பு வலி, கழுத்து பிடிப்பு, சுரபிகள் சம்பந்தப்பட்ட நோய்கள் வரக்கூடாதுன்னு அன்னைக்கு உள்ள பெரியவர்கள் சித்தர்கள் உணர்ந்ததின் காரணமாக கொண்டு வரப்பட்டதே பக்தி மார்க்கம், இறை வழிபாடு. அதுல இறை வழிபாட்டுல பாத்தீங்கன்னா சரணாகதி என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துவாங்க. இறைவனோடு நீயே கதி என்று சரணாகதி அடையும் பொழுது இறைவன் நம்மை ஆட்கொண்டு நமக்கு அனுகிரகம் புரிவார் என்பதை முன்னிறுத்தக்கூடிய நம்பிக்கை வழியாக செய்யக்கூடியதுதான் பக்தி மார்க்கம். பக்தி மார்க்கம் ஞான மார்க்கத்தோட முதல் படிக்கட்டு. இறைவன் என்பவர் இருக்கின்றார் என்பதை நீங்கள் உணரும் பொழுதே இறைவன் எந்தெந்த வடிவத்தில் எந்த இடத்துலலாம் இருக்கா, எப்படி இருக்கான்னு இறைவனை உணர முடியும். பக்தி மார்க்கம் ஞான மார்க்கத்தோட முதல் படிக்கட்டு. அந்த நிலையில இந்த மூலாதார சக்கரம் சிறப்பா வேலை செய்யணும் என்ற ஒரே காரணத்தின் காரணமாக முன்னோர்கள் அந்த மூலாதார சக்கரம் சரியான முறையில இயக்கத்திற்கு வைப்பதற்காகவே பக்தி மார்க்கத்தில் கொண்டு வரப்பட்ட படைக்கப்பட்ட தெய்வமே கணபதி என்று சொல்லக்கூடிய விநாயக பெருமான். அப்போ அந்த விநாயகரை வழிபடும் பொழுது அன்னைக்கெல்லாம் நம்ம பார்த்திருப்போம், செய்திருப்பீங்க, தோப்பு கரணம் என்று ஒன்றை போடுறத நம்ம செய்திருப்போம். தோப்பு கரணமே இருப்பதிலே மிக உயர்ந்த ஒரு நிலையில் சக்கரங்களை சரியான முறையில் இயக்குவதற்குண்டான ஒரு சிறப்பான பயிற்சி இந்த தோப்பு கரணம் போடுறது. அதிலையும் அமர்ந்து எழுந்து கொள்ளும் பொழுது உங்களுடைய தொடைகளின் வரையில் தொடைய பின்புறம் படுமாறு அமர்ந்து எழுந்து செய்யக்கூடிய சரியான பயிற்சி தான் தோப்பு காரணம். ஆனா இன்னைக்குள்ளவங்க என்ன பண்றாங்க, சும்மா காதை பிடிச்சுக்கிறாங்க, லேசா உக்காந்து எழுந்துக்கிறாங்க. நீங்க அமர்ந்து எழுந்து கொள்ளும் பொழுது உங்களுடைய புட்டங்கள் உங்களுடைய தொடைகள் வரை பட வேண்டும். அதுதான் சரியான முறையில செய்யக்கூடிய தோப்பு காரணம் இடுதல். அதுக்கடுத்து அந்த தோப்பு காரணம் இட்டுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அப்படி குட்டிக்கிறத நீங்க பார்க்க முடியும். உலகத்திலே மூளைக்கு உண்டான ஒரு சிறப்பான பயிற்சி முறை உடற்பயிற்சி எதுனா அப்படி குட்டிக்கிறது தான். இங்க இருக்கக்கூடிய நரம்புகள் நேரடியாக மூளையோடு தொடர்புடையது. இது அக்கு பிரஷர் என்பதின் மூலமாக நீங்க அப்படி கொட்டிக்கும் போது என்ன ஆகுனா இங்க இருக்கக்கூடிய நரம்புகள் நன்றாக காற்றோட்டம், வெப்ப ஓட்டம், இரத்த ஓட்டம், உயிர் ஓட்டம், ஜீவ காந்த ஓட்டம் என்று சொல்லக்கூடிய ஓட்டங்கள் தங்கு தடை இல்லாம சென்று மூளை சிறப்பான முறையில இயக்கத்திற்கு வருகின்றது. அதனால இன்னைக்குள்ள விஞ்ஞானத்துல அமெரிக்காவுல பெரிய பல்கலைக்கழகத்துல ரிசர்ச் பண்ணி ஆய்வு பண்ணி சொல்லி இருக்காங்க, தோப்பு காரணம் இடுவதும் குட்டி கொள்வதும் மூளைக்கு உண்டான ஒரு சிறப்பான பயிற்சி என்று இன்னைக்கு விஞ்ஞானத்துல மருத்துவத்திலே ஏற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த நிலையில இந்த மூலாதார சக்கரம் பாதிப்படையும் போது மனிதர்களுக்கு கோபம், பேராசை, சினம், வஞ்சம், பிறகு பாத்தீங்கன்னா கவலைகள் இதெல்லாம் ஏற்படுவதற்கு காரணமா அமையுது இந்த மூலாதார சக்கர பாதிப்பு. அல்லது இந்த பாதிப்புகள் ஏற்படும் பொழுது அதன் காரணமாக சக்கரங்களும் பாதிப்படையும். அதிகப்படியா கோவப்பட்டீங்கன்னா மூலாதார சக்கரம் பாதிப்படையும், அதிகப்படியா கவலைப்பட்டீங்கன்னா மூலாதார சக்கரம் பாதிப்படையும். ஏன்னா மனிதர்களால எந்த செயலையும் நிப்பாட்ட முடியாது. எது நடக்க வேண்டும் என்று இருக்கோ அது நடந்தே தீரும். அறிவை கொண்டு அதை நாம் போக்கிக் கொள்ள முடியுமே தவிர முழுமையாக நீங்க கவலைப்படுறதுனால எந்த செயலையும் தடுத்து நிறுத்த முடியாது. எது நடக்கணும் என்று இருக்கோ அது நடந்தே தீரும். அந்த விதத்துல
இந்த மூலாதார சக்கரம் பாதிப்படையும் பொழுது மனிதர்களுக்கு இந்த துன்பங்கள்லாம் ஏற்படுது. கவலை, பயம், படபடப்பு, பேராசை, அதிகப்படியான சிற்றின்ப வேட்கை, முழங்கால் வலி, உடல் முழுவதும் ஏற்படக்கூடிய தசை இறுக்கம், எலும்பு வலி, சுரபிகளுடைய வீக்கங்கள், மலச்சிக்கல் பிரச்சனை, இடுப்பு வலி, முதுகு தண்டோட அடிப்பகுதி வலி, இந்த துன்பங்கள்லாம் ஏற்படுறத பார்க்க முடிகின்றது. இந்த துன்பத்தை எப்படி போக்கிக் கொள்வது அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது இந்த மூலாதார சக்கரத்துல உங்களுடைய கவனத்தை செலுத்தும் பொழுது அந்த இடத்துல இருக்கக்கூடிய சுரபி சரியான முறையில இயக்கத்திற்கு வரும். எந்த இடத்துல மனம் குவிகின்றதோ அந்த இடத்துல உடல் ஆற்றல்கள் குவியும். அது போக இந்த மூலாதார சக்கரம் பஞ்சபூதத்தினோட எதனுடைய தொடர்புடையது என்று பார்க்கும் பொழுது நிலம் என்ற மண்ணோடு தொடர்புடையது இந்த மூலாதார சக்கரம். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா புலன் உணர்வுகள் என்று பார்க்கும்போது உடலில் உள்ள புலன் உணர்வுகள் பார்க்கும்போது வாசனை என்ற உணர்வுகளோடு தொடர்புடையது. அதுக்கடுத்து உறுப்புன்னு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா மூக்கினுடைய சம்பந்தப்பட்டதா இருக்கு. இப்போ உங்களுக்கு யாருக்கெல்லாம் மூலாதார சக்கரம் பாதிப்படைந்திருக்கோ அவங்களுக்கெல்லாம் இந்த ஸ்மெல்லிங் பிரச்சனை இருக்கும், வாசனை சம்பந்தப்பட்ட நோய்கள் இருக்கும். சரியான முறையில வாசனைய நுகர முடியாது அல்லது அவங்களால வாசனையை கண்டுபிடிக்க முடியாது. சுவாசம் சம்பந்தப்பட்ட வாசனை சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு ஆளாகி இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் மூலாதார சக்கரம் பாதிப்படைந்தவர்களுக்கு. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு அடுக்கு தும்பல் சொல்லுவாங்க, தும்பிக்கிட்டே இருப்பாங்க, அடுக்கு தும்பல் ஏற்படும். இந்த துன்பங்கள்லாம் யாருக்கு வருதா இந்த மூலாதார சக்கரம் பாதிப்படைந்து இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஏற்படும். அதுக்கடுத்து தொழில் ரீதியா பார்க்கும் பொழுது நிறைய பேர் நிலம் சம்பந்தப்பட்ட தொழிலை பார்ப்பாங்க, லேண்ட் பிசினஸ் பார்ப்பாங்க, விவசாய தொழிலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கடுத்து எருமை மாடு, மாடு வளர்ப்புன்னு பார்க்கும்போது எருமை மாடு பால் கறவைக்காக அதை வளர்த்துக்கிட்டு இருப்பாங்க. இப்ப இந்த நிலம் சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்கள், விவசாயம் சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்கள், பால் வியாபாரத்தை செய்பவர்கள், அதுவும் குறிப்பாக எருமை மாடு வைத்துக் கொண்டு இந்த பால் பிசினஸ் செய்யக்கூடியவங்களுக்கெல்லாம் இந்த மூலாதார சக்கரம் பாதிப்படைந்து இருந்தால் அவர்களுக்கெல்லாம் பொருளாதார இழப்பு ஏற்படுறதை நம்ம பார்க்க முடியும். அப்ப இந்த துன்பங்கள்லாம் இருந்து நம்ம எப்படி விடுபடுவது, கோபத்தை எப்படி குறைத்துக் கொள்வது, கவலையை எப்படி போக்கிக் கொள்வது, இந்த சிற்றின்ப வேட்கையை சரியான முறையில் எப்படி பயன்படுத்திக் கொள்வது, பேராசையிலிருந்து எப்படி தப்பிப்பது, முழங்கால் வலி, உடல் முழுவதும் தசை இருக்கும் என்று சொல்லக்கூடிய தசை வலிகள், எலும்பு வலிகள், மலச்சிக்கல், மூல நோய், இந்த பாதிப்பில் இருந்தெல்லாம் எப்படி விடுபடுவதுன்னு சொல்லும் போது இந்த மூலாதார சக்கரம் இருக்கக்கூடிய இடத்துல மனதை வைத்து கவனிக்கும் பொழுது உங்களுக்கு இந்த துன்பங்கள் போக்கப்படும். உடலில் ஏற்படக்கூடிய நோய்கள்ல இருந்து நீங்க விலகிக்க முடியும். உங்களுக்கு நோய்கள்லாம் குணமாயிடும். யாருக்கெல்லாம் முழங்கால் வலி இருக்கு, இடுப்பு வலி இருக்கு, உடல் முழுவதும் இருக்கக்கூடிய எலும்புகள் எல்லாம் வலி இருக்கு, தசையெல்லாம் அப்படியே புடிச்சுக்கிட்டு இருக்கு, இறுக்கமா இருக்குன்னு சொல்லுவாங்க, தசை இறுக்கம் என்று சொல்லுவாங்க. அப்ப தசை யாருக்கெல்லாம் இறுக்கிட்டு இருக்கு, இதுவும் குறிப்பா பாத்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் மேன், அதுவும் ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய விளையாட்டு வீரர்களுக்கு இந்த தசை இறுக்கம் ஏற்படும் அடிக்கடி ஏற்படுறத பார்க்க முடியும். அந்த மாதிரி நபர்கள்லாம், விளையாட்டு வீரர்கள்லாம் இப்ப சொல்லக்கூடிய இந்த பயிற்சி முறைகளை நீங்க செய்யும் பொழுது உடல் ஆரோக்கியமா இருக்கும், இடுப்பு வலி குறையும், மூலம் சம்பந்தப்பட்ட நோய்கள் போயிடும். பெரிய பிரச்சனை நிறைய பார்க்கும்போது பல மனிதர்கள் சின்ன வயசு குழந்தைகள்ல இருந்து பெரியவர்கள் வரை மந்த உணர்வு அப்படின்னு ஒரு பிரச்சனையை சொல்லுவாங்க. எப்பவுமே சுறுசுறுப்பா இருக்க மாட்டாங்க, அப்படியே சோங்கி போயிட்டே இருப்பாங்க. ஒரு அரை மயக்க நிலை என்று சொல்லக்கூடிய மந்த நிலை. இப்போ ஒரு பேச்சு பேசிக்கிட்டே இருக்காங்க, ஒரு கிளாஸ்ல ஒரு படிக்கிற மாணவர்கள் எடுத்துக்கோங்க, டீச்சர் பாடம் நடத்திக்கிட்டே இருப்பாங்க, இவங்க உட்காந்து டீச்சரை பார்க்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா பாத்தீங்கன்னா இவங்களுடைய கவனங்கள் எங்கேயோ இருக்கும்.
கண்கள் வேணும்னா டீச்சரை பார்த்துட்டு இருக்கும். ஆனா டீச்சர் சொல்லக்கூடிய, ஆசிரியர் பாடம் நடத்தக்கூடிய அந்த பாடங்கள் இவருடைய மனசுல பதியவே பதியாது. எண்ணங்கள் எங்கேயோ இருந்துட்டு இருக்கும். இததான் மந்த நிலை என்று சொல்லுவாங்க. மூளை வளர்ச்சி பாதிப்படைந்து இருக்கிறவங்களுக்கும் இந்த மந்த நிலை ஏற்படுறதை நம்ம பார்க்க முடியும். இந்த மாதிரி துன்பத்துல இருக்கக்கூடிய அத்துணை அன்பர்களும் இப்ப நம்ம சொல்லக்கூடிய இந்த பயிற்சியை நீங்க பண்ணும்பொழுது உங்களுக்கு இந்த நோய்கள்லாம் போயிட்டு உடல் ஆரோக்கியமா இருக்க முடியும். இந்த மூலாதார சக்கரம் கிரகம் என்று பார்க்கும் பொழுது எதனோடு தொடர்புடையதுன்னா செவ்வாய் கிரகத்தோட தொடர்புடையது. செவ்வாய் கிரகம் அடியேன் ஜோதிட துறையில ஜோதிட சிரோன்மணி, ஜோதிட ரத்னா என்ற பட்டயம் பெற்றவன் என்ற முறையில் உங்களுக்கு எடுத்து சொல்லும் போது இந்த மூலாதார சக்கரம் பாதிப்படைந்து இருக்கக்கூடியவர்களுக்கு ஜாதகத்துல பார்த்தீங்கன்னா செவ்வாய் பலம் இழந்து காணப்படும். செவ்வாய் அஸ்தமனமா இருக்கலாம். இந்த பல பிரச்சனைகள்ல ஏற்பட்டிருக்குத பார்க்க முடியும். செவ்வாய் தோஷம் ஏற்பட்டிருக்குத பார்க்க முடியும். செவ்வாய் தோஷமே என்ன என்று பார்க்கும்போது நிறைய பேருக்கு செவ்வாய் தோஷம்னாவே அது தோஷம் என்ற ஒரு நிலையில தான் தெரியுமே தவிர இந்த செவ்வாய் தோஷம் என்ன பாதிப்புகளை ஏற்படுத்தும் சொல்லி கேள்விப்பட்டிருப்பாங்க. செவ்வாய் தோஷம் இருக்கிறவங்கள செவ்வாய் தோஷம் இருக்கிறவங்களோட தான் இணைக்கணும் அப்படின்ட்டு ஜோதிடர்கள் கூறியதை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா அதுக்கு விளக்கங்கள் நிறைய ஜோதிடர்கள் சொல்லி இருக்க மாட்டாங்க. நீங்களும் கேட்கணும்ன்ற ஞானம் உங்களுக்கு குறைவா இருந்திருக்கும். இப்போ இந்த செவ்வாய் தோஷம் என்று சொல்லும் போது எதிரானா கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட உடல் உறவுகள் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்படும். செவ்வாய் தோஷம் இருக்கிற அன்பரை இல்லாத ஒரு அன்பரோடு இணைக்கும் பொழுது அவங்களுக்கு முதல்ல ஏற்படக்கூடிய பாதிப்புகள் எதுனா கணவன் மனைவி என்று சொல்லக்கூடிய உடல் உறவு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்படும். அந்த மாதிரி செவ்வாய் தோஷத்துல பாதிப்படைந்து இருக்கக்கூடிய அன்பர்கள்லாம் இப்ப சொல்லக்கூடிய இந்த மூலாதார சக்கரம் இருக்கக்கூடிய இடத்துல மனதை வைத்து நீங்க ஒருநிலைப்படுத்தி பயிற்சி பண்ணும் பொழுது உங்களுக்கு செவ்வாய் தோஷத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் விலகும். செவ்வாய் கிரகத்தினால் ஏற்பட்டு இருக்கக்கூடிய ஜாதக துன்பங்கள்லாம் உங்களுக்கு விலகும். வீடு, மனை, இடம் இதெல்லாம் வாங்கக்கூடிய யோகங்கள் உங்களுக்கு அமையும். அத்தகைய ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு பயிற்சி தான் இந்த மூலாதாரத்து மேல மனதை வைத்து இயற்றக்கூடிய ஒரு தவம் சொல்லலாம், தியானம் சொல்லலாம். அந்த மூலாதார சக்கரம் மண்ணோடு தொடர்புடையதுனால இது பஞ்சபூதத்தோடு தொடர்புடைய தியானம் கூட நீங்க எடுத்துக்கலாம். பஞ்சபூதத்துல மூலாதார சக்கரம் நிலத்தியோடு தொடர்புடையதுனால இது நிலம் மீது ஏற்படக்கூடிய உங்களுக்கு பாதிப்புகள்லாம் இந்த மூலாதார சக்கரத்துல தவம் பண்ணும் பொழுது மனதை ஒருநிலைப்படுத்தும் பொழுது நிலம் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள்லாம் உங்களுக்கு விலகும். நிலம் விற்பது, வாங்குவது போன்ற தொழில்கள்லாம் சிறப்பாக அமையும். விவசாயம் செய்து இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் மகசூல்கள் அதிகப்படியா எடுக்க முடியும் உங்களால. அத்தகைய சிறப்பு வாய்ந்த ஒரு பயிற்சியை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இப்ப நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இந்த பயிற்சியை செய்யும் பொழுது மீண்டும் ஒரு முறை நினைவூட்டுகிறேன், இந்த பயிற்சியை பண்ணும் பொழுது உங்களுக்கு முழங்கால் வலி இருந்ததுன்னா உங்களுக்கு போயிடும். உடல் முழுவதும் தசை வலி இருந்ததுன்னா போயிடும். தசை இறுக்கங்கள் இருந்தா அந்த துன்பங்கள் போயிடும். எலும்பு வலி, மலச்சிக்கல், மூல நோயில இருக்கிறவங்களுக்கு கூட இந்த பாதிப்புகள் குறையும். தொடக்க நிலையில இருக்கக்கூடிய மூல நோயா தான் சுத்தமாவே போயிடும். ஒருவேளை ஆபரேஷன் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருந்தா பாதிப்புகள் குறையும். ஆபரேஷன் பண்ணீங்கன்னா சீக்கிரமும் உங்களுக்கு குணம் அடையும். அதுக்கடுத்து கழுத்து இருக்கும், சுரபிகள் சம்பந்தப்பட்ட நோய்கள்லாம் உங்களுக்கு வராம தடுத்து கொள்ளப்படும். உடல் முழுவதும் பலம் அடையும். ஏன்னா நம்ம பூமி மேலதான் வாழ்ந்துகிட்டு இருக்கும். மறைந்த பிறகு, இறந்த பிறகு பூமியோடு தான் புதைக்கிறாங்க. சோ இந்த உடல் நிலத்தோடு சம்பந்தப்பட்டது. இந்த நிலத்தின் மீது மனதை வைத்து நீங்க தவம் பண்ணும் போது, அதாவது மூலாதார சக்கரத்தின் மீது நீங்க மனதை வைத்து தவம் இயற்றும் பொழுது உங்களுக்கு உடல் உறுதி ஏற்படும். உடம்பில் இருக்கக்கூடிய 72,000 நாடி நரம்புகள்
முறுக்கேற்றம் அடைந்து ஆரோக்கியமான ஒரு நிலையை நீங்க அடைய முடியும். இப்போ இந்த பயிற்சியை எப்படி நம்ம செய்யறது அப்படின்றத தெரிஞ்சுக்க போறோம். இந்த பயிற்சி பண்றதுக்கு நல்லா அழகா ஒரு பாயோ அல்லது ஒரு போர்வையோ நல்ல ஒரு விரிப்பை தரையில போட்டுட்டு, தரையில நேரடியா நீங்க எப்பவுமே உட்காந்து பயிற்சியை பண்ணக்கூடாது. தரையில ஒரு பாய் போட்டுருங்க அல்லது ஒரு போர்வையை போட்டுட்டு நேரா உட்காந்துங்க. தலை, கழுத்து, முதுகு ஒரே நேர்கோட்டில் இருக்கிற மாதிரி அமர்ந்துக்குங்க. அமர்ந்துட்டு இந்த முதுகுத்தண்டோட கடைசி எலும்பு, அத முதுகுத்தண்டோட கடைசி பகுதி இருக்கு இல்லையா, அந்த இடத்துல நீங்க மனதை குவித்து தவம் பண்ணக்கூடிய ஒரு முறைதான் இந்த மூலாதார தவம் சொல்லுவாங்க. இதுக்கு பேர் குண்டலினி. அந்த இடத்துலதான் குண்டலினி சக்தி இருக்கு. குண்டலினி ஆற்றல் அங்கதான் இருக்கு. இந்த குண்டலினி சக்தி எழுப்பிதான் அடுத்த சக்கரங்களுக்கு கொண்டு போகும்போது ஞானத்தை உணரக்கூடிய ஒரு தன்மையை நம்ம அடைய முடியும். அதுக்கு தொடக்கமா இருக்கிறதா இந்த மூலாதாரத்தின் மீது மனதை வைத்து தவம் இயற்றக்கூடிய ஒரு முறை, பயிற்சி செய்யக்கூடிய ஒரு முறை. அப்போ கண்களை மூடிக்கிட்டு அழகா ஒரு போர்வையை போட்டுட்டு அல்லது ஒரு பாயை போட்டுட்டு நேரா தலை, கழுத்து, முதுகு ஒரே நேர்கோட்டில் உட்காந்துடுங்க. நான் இப்ப சொல்வதை கண்களை மூடிக்கிட்டு உங்களுடைய முதுகு தண்டோட கீழ் பகுதியில நீங்க கவனத்தை செலுத்தினீங்கன்னாவே போதும். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு அழுத்த உணர்வு ஏற்படும். அப்படியே ரொம்ப ஒரு அழுத்துற மாதிரி உணர்வுகள் ஏற்படும், ஒரு பிரஷர் ஏற்படும். அதுக்கடுத்து அந்த இடத்துல லேசா விட்டு விட்டு துடிக்கக்கூடிய ஒரு துடிப்பு உணர்வுகள் ஏற்படும். இந்த ரெண்டு உணர்வுகளுக்கு உங்களுக்கு எந்த உணர்வு ஏற்பட்டாலும் மூலாதார சக்கரம் அது சரியான முறையில செயல்பட ஆரம்பிச்சிருக்குன்னு அர்த்தம். குண்டலினி சக்தி விழிப்படைந்து இருக்குன்னு அர்த்தம். சோ இந்த குண்டலினி சக்தி விழிப்படைய செய்யக்கூடிய ஒரு பயிற்சி, கோபமும் கவலை நோய்கள்லாம் போகுவதற்கு உண்டான அடிப்படையான ஒரு பயிற்சியை தான் இப்ப நம்ம செய்ய போறோம். நேரா உட்காந்துக்குங்க. கண்களை மூடிய நிலையில ஒரு பாய் போட்டுங்க, போர்வை போட்டுட்டு தலை, கழுத்து, முதுகு ஒரே நேர்கோட்டில் உட்காந்துக்குங்க. கைகளை கோர்த்து மடி மேல வச்சுக்கோங்க. இயல்பான நிலையில அமைதியா உட்காந்துக்கிடுங்க. உங்களுடைய கவனங்கள் முழுவதும் முதுகு தண்டோட அடி பகுதியில கவனத்தை செலுத்துங்க. உங்களுடைய எண்ணங்கள் முழுவதும் முதுகு தண்டோட கடைசி பகுதியில செலுத்துங்க. நல்ல ஒரு அழுத்த உணர்வு தெரியும் அல்லது லேசா விட்டு விட்டு துடிக்கக்கூடிய ஒரு துடிப்பை உங்களால உணர முடியும். ஆழ்ந்து கவனிங்க. தலை, கழுத்து, முதுகு நேர்கோட்டில் உட்காந்துட்டு முதுகு தண்டோட கடைசி பகுதியில மனசை வச்சு கவனிங்க. எண்ணங்கள் முழுவதும் ஒருநிலைப்பட்டு கவனிங்க. மனசை வெளியில ஓட விடாதீங்க, சிந்தனைகளை வெளியில ஓட விடாதீங்க. மனம் அமைதியான நிலையில அந்த முதுகு தண்டோட கீழ்ப்பகுதியில கவனிங்க. உங்களுடைய எண்ணங்கள் முழுவதும் முதுகு தண்டோட கீழ்ப்பகுதியில கவனிங்க. கவனங்கள் முழுவதும் முதுகு தண்டோட கீழ்ப்பகுதியில கவனிங்க. எண்ணங்கள் முழுவதும் முதுகு தண்டோட கீழ்ப்பகுதியில கவனத்தை செலுத்துங்க. ஆழ்ந்து கவனிங்க. எண்ணங்கள் முழுவதும் முதுகு தண்டோட கடைசி பகுதியில கவனிங்க. இப்போ அந்த முதுகுத்தண்டோட கடைசி பகுதியில லேசா விட்டு விட்டு துடிக்கக்கூடிய ஒரு உணர்வை உங்களால நல்லா உணர முடியும். ஆழ்ந்து கவனிங்க. அல்லது ஒரு அழுத்த உணர்வு ஏற்படும். இந்த ரெண்டு உணர்வுகள்ல உங்களுக்கு எந்த உணர்வுகள் ஏற்பட்டாலும் ஆழ்ந்து அதையே கவனிங்க. உங்க எண்ணங்கள் முழுவதும்
அந்த அழுத்தத்தையே, அந்த துடிப்பையே கவனிங்க. எண்ணங்கள் முழுவதும் அந்த துடிப்பையே, அந்த அழுத்தத்தையே கவனிங்க. மனம் முழுவதும் முதுகுத்தண்டோட அடிப்பகுதியில கவனிங்க. நல்ல துடிப்பு தெரியும், கவனிங்க. அந்த துடிப்பையே ஆழ்ந்து கவனிச்சுட்டு இருந்தீங்கன்னா அங்க ஒரு அழுத்த உணர்வு தெரியும், அதை கவனிங்க. மனம் ஒருநிலைப்பட்டு கவனிங்க. எண்ணங்கள் முழுவதும் முதுகு தண்டோட கீழ்ப்பகுதியில கவனத்தை செலுத்துங்க. அவ்வளவுதாங்க. மெதுவா கண்களை திறந்துக்குங்க. இப்போ இந்த நிலையில இந்த பயிற்சியை தினமும் நீங்க காலை மாலை 2 நேரமும் ஒரு 20 நிமிடங்கள் அமர்ந்து செய்தீங்கன்னா போதும். அந்த மூலாதார சக்கரம் இருக்கக்கூடிய இடத்துல முதுகு தண்டோட 2 அங்குலத்துக்கு கீழாக ஏனஸ் என்று சொல்லக்கூடிய ஆசன வாய்க்கு 2 இன்ச்சுக்கு மேல அங்கதான் மூலாதார சக்கரம் இருக்கு, அங்கதான் கருமையம் இருக்கு, அங்கதான் குண்டலினி சக்தி இருக்கு. இந்த தவம் பண்ணுவதன் மூலமாக, மனதை ஒருநிலைப்படுத்துவதன் மூலமாக உங்களுக்கு இந்த மூலாதார சக்கரம் விழிப்படைந்து உடல் சம்பந்தப்பட்ட நோய்கள் தீரும், உடல் உறுதி ஏற்படும், உடல் எலும்புகள்ல ஏற்படக்கூடிய வலிகள்லாம் குறைஞ்சிடும், முழங்கால் வலி குறையும், இடுப்பு வலி போயிடும். மூல நோய் தொடக்க நிலையில இருந்தா மருத்துவம் எடுக்காமையே உங்களுக்கு குணமாகும். ஆபரேஷன் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருந்ததுன்னா மூல நோய்க்கு விரைவில் குணம் கிட்டும். சுரபிகள் சம்பந்தப்பட்ட வீக்கங்கள்லாம் குறையறத பார்க்க முடியும். உடல் ஆரோக்கியமா இருக்கும். முக்கியமா கவலை ஏற்பட்டு இருக்கக்கூடிய அன்பர்கள் இந்த பயிற்சியை தொடர்ந்து பண்ணினா எதனால் உங்களுக்கு அந்த கவலை ஏற்பட்டதோ அந்த கவலைகள் தீரும். நீங்கள் நினைக்கக்கூடிய எண்ணங்கள் செயலுக்கு வெற்றியாக அமையும். இந்த பயிற்சியை நீங்க தொடர்ந்து 2 நேரம் செய்யுங்க. பயிற்சி உங்களால செய்ய முடியல அப்படின்னு சொல்லும்போது இந்த வீடியோவை நீங்க பார்த்தீங்கன்னாவே போதும், உங்களுக்குள்ள அந்த குண்டலினி சக்தி விழிப்படையும். விழிப்படைஞ்சதுன்னு எப்படி நீங்க தெரிஞ்சுக்கலாம்னா, அந்த இடத்துல ஒரு துடிப்பு தெரியும், ஒரு அழுத்த உணர்வுகள் உங்களுக்கு ஏற்படும். இப்ப இந்த துடிப்போ இந்த அழுத்த உணர்வுகளோ உங்களுக்கு ஏற்படும் பொழுது குண்டலினி சக்தி என்று சொல்லக்கூடிய மூலாதார சக்கரம் இயக்கத்திற்கு வந்திருக்கு நீங்க தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து தினந்தோறும் 2 நேரம் இந்த பயிற்சியை பண்ணீங்கன்னா உடல்ல நோயற்ற வாழ்க்கை உங்களால வாழ முடியும். இனி வரும் காலங்களில் அடுத்தடுத்து சக்கரங்கள் சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விஷிக்தி, ஆகினை, துரியம் என்று சொல்லக்கூடிய சக்கரங்கள், சுரபிகள் எப்படி வேலை செய்யுது, அதை இயக்குவதற்குண்டான வழிமுறைகள் என்ன என்பதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த சுரபிகள், அந்த சக்கரங்கள் வேலை செய்யலனா என்னென்ன நோய்கள் ஏற்படும் என்பதை தெரிந்து கொண்டு அந்த பயிற்சியை நாம் செய்யும்போது உடல் ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு தன்மையை நம்மால் அடைய முடியும். இந்த மாதிரி பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் வரணும்னா நம்மளுடைய இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். அனைவருக்கும் வணக்கம் கூறி விடைபெறுவது உங்களுடைய அருளானந்த விபூதி சித்தர். அனைவருக்கும் வணக்கம்.